ஹலோ, வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். வெல்கம் டு ஈஸி அக்கவுண்ட்ஸ். இந்த கிளாஸ்ல நம்ம வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லெட்டர்ஸ்னு பார்க்கலாம். ஓகேயா? இது பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் வருது. சரி, இப்போ இதுக்கு ஒரு 8 to 10 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லெட்டர்ஸ் இருக்குது. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோன் கவர் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பிஸ்னஸ் ஃப்ளோ? ஃபஸ்ட்டு நீங்கள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், கரெக்டாக. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணணும், அதுக்கு மிஷின் வாங்கணும், அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க, கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிஸ்னஸ் என்கொயர் பண்ணணும். ஓகேயா? அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும், அதாவது நீங்கள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சரி, அந்த கஸ்டமர் ஆர்டர் பிஸ்னஸுக்கும் சரி, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஓகேயா? அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சரி பண்ணணும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைன்னா தேங்க் பண்ணணும், அதான் முக்கியம். ஓகே, அது அப்ரிசியேஷன் லெட்டர் இல்லை தேங்க்ஸ் லெட்டர் அப்படிமா. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதுக்கு அப்பாலஜி லெட்டர். சரி, இப்போ பாருங்கள் பிஸ்னஸ் ஃப்ளோ அகைன் ரிப்பீட் பண்ணட்டுமா? இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிஸ்னஸ் ஃப்ளோ எப்படி வரும்னு பார்த்தோன்னா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அப்புறம் மிஷின் செட் பண்ணுறீங்க, அதுக்கு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணணும், அது கூட லெட்டர் தேவையாக இருக்கும். ஏதாவது இம்போர்ட் ஆஃப் மிஷின் ஃப்ரம் அவுட் சைடு த கண்ட்ரி, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவலுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கும். பிகாஸ் வென் யூ செட்டப் ஃபேக்ட்ரியில் அதுக்கு ஒரு என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லை ஒரு ஃபேக்ட்ரி அப்ரூவல் சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் என்கொயரி, அதாவது கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் கம்ப்ளைண்ட் வரலாம், கம்ப்ளைண்ட் வந்தால் கம்ப்ளைண்ட் லெட்டர். அப்புறம் ரெண்டு சைடும் எல்லாம் நல்லா போயிருந்ததுன்னா ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர். ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது பேமெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு இன்வாய்ஸை பேமெண்ட் பண்ணல, அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு ராங்காக டெலிவர் பண்ணிட்டீங்க, அப்போ ரெண்டு சமயத்துலேயும் உங்கள் மிஸ்டேக்கை நீங்கள் உடனே ஒத்துக்கணும், அதுதான் பிஸ்னஸ். அப்போ அப்பாலஜி லெட்டர். ஓகேயா? அதுக்கப்புறம் வேறு என்ன லெட்டர்ஸ் இருக்குது பார்க்கலாம் இங்கே. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய டீமுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் லெட்டர், இது சர்க்குலர். இப்போ நீங்கள் ஒரு நியூ ரூல் கொண்டு வரீங்க, ஓகே, இல்லை ஒரு நியூ ப்ராடக்ட்டை, இப்போ இது சப்போஸ் இது வந்து ஒரு சைஸ் இன்னொரு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்கள் சர்க்குலர் ஒன்று அனுப்பணும் உங்கள் கம்பெனிக்குள்ளே. இந்த மாதிரி வந்து we are also adding another product, okay, and this is the product specification, so please add this in your sales catalog, for example, let in your purchase accounts departmentல as a new product code அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் அனுப்பிவிங்க, கரெக்டாக. ஸோ இதெல்லாம் தான் எல்லா லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன்னா இப்போ நம்ம லெட்டர்ஸ் பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு இருக்கிறது சேல்ஸ் லெட்டர். இதுதான் காமன் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் லெட்டர் தட் இஸ் யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபீல்ட். ஓகே, நான் இங்கே இருக்கிறது தான் படிக்கிறேன்னா, ஆனால் இதில் வந்து நம்ம சிம்பிளாக எழுதிருக்க முடியும் மட்டும். ஓகே, அடுத்தது சொன்ன அக்னாலஜ்மெண்ட் லெட்டர், அதாவது அவங்க ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்துடுச்சுன்னு சொல்லும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களா, இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, ஓகே, போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ரீச்டும் சேஃப்லிமா அப்படின்னு அனுப்புவீங்க, கரெக்டாக. அக்னாலஜ்மெண்ட் லெட்டர். ஓகே, அடுத்து ஆர்டர் லெட்டர். அது மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் என்கொயரி இல்லாட்டி ஆர்டர்ஸ்க்கு. ஓகே, அடுத்தது என்ன? அப்பாலஜி லெட்டர். அதுதான் சொன்னேன், அதாவது சப்போஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தானே அதுக்கு அப்பாலஜி லெட்டர். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் லெட்டர். அதுதான், அதாவது நீங்கள் ஓகே, அது சொல்ல மறந்துட்டேன், அதாவது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஓகே, சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அதாவது இந்த கிரேட், இந்த குவாலிட்டி இல்லாட்டி இந்த வெயிட்டு தான் கொடுக்கணும், அவங்க தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா தென் யூ ஆர் மேக்கிங் ஏ கம்ப்ளைண்ட். ஓகே, அதே மாதிரி கஸ்டமர் சைட்லேயும் அவங்க வந்து ஆர்டர் வந்து தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆர்டர் பண்ணது ஒன்று, அதுக்கப்புறம் இமெயில் கன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட்டாக வந்ததுன்னா யூ ஹேவ் டு மேக் ஏ கம்ப்ளைண்ட். ஓகே, கம்ப்ளைண்ட் லெட்டர். தென் அப்ரிசியேஷன். ரெண்டு சைடும் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் எவ்ரிவேர். ஓகே, எவ்ரிவேர்னா ஐ மீன் எங்கெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களோ, அது மிஷின் சப்ளையராகவும் இருக்கலாம், ஓகே, கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்க்குலர். சர்க்குலர் இஸ் டு ஏ க்ளோஸ் டு குரூப் ஆர் செலக்டட் பீப்புள் வித் த பர்பஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் என்கொயரி லெட்டர்ஸ். இதுதான் நம்ம பிஸ்னஸ் என்கொயரிக்கு. தென் ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் லெட்டர். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது, கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர். ஓகே, ஸோ இதுதான் கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். இது எல்லா லெட்டர்ஸையும் நான் இந்த வீடியோ டைட்டில்லையும் போட்டிருக்கேன். ஓகே, அங்கேயும் போய் பாருங்கள். இதனுடைய ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்லேயும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.